இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து தாழ்மையினால் வரும் மேன்மை என்ற தலைப்பின் கீழே நாம் தியானித்து வருகிறோம். இங்கே வசனம் இவ்வாறு சொல்கிறது. சங்கீதம் 40:17 நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாய் இருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். என் தேவனே தாமதியாதேயும் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒன்றும் இல்லாமையில் நம் தேவன் ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆனால் ஒரு மனிதன் அந்த உணர்வு ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் இல்லை என்ற உணர்வு எப்போது அடைகிறானோ அந்த நிலையை தான் கர்த்தர் செயலாற்ற முடியும் என்று சொல்லி மார்ட்டின் லூத்தர் அவர்கள் சொல்கிறார். தான் ஒன்றும் இல்லை என்ற நிலையில் இருந்தவர் தான் தாவீது. தாவீதுடைய வாழ்க்கையிலே நடந்த தாழ்மையான குணங்கள் என்ன என்று தான் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த தாவீது அவனுடைய சிறு வயது, அவனுடைய வளர்ந்த விதம், அவனுடைய சகோதரனால் அவர்களால் புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலை, அவன் ஆடு மேய்க்கப்பட்ட சூழ்நிலை, அவன் எவ்வாறு அரசனானான் என்ற சம்பவம்லாம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இந்த தாவீது கோலியாத்தை வீழ்த்தும் என்று நினைக்கும் போது அவனோடு துணையா இருந்தது ஆண்டவர். அவங்க அந்த போர் தளத்துல வந்து நிற்கும்போது அவங்களுடைய சகோதரர்கள்லாம் சொல்றாங்க, உன்னால முடியாது, கூட இருக்கிற யாருமே உனக்கு முறையான பயிற்சி கிடையாது, எதுவுமே கிடையாதுங்கும் போது அவன் சொன்ன இஸ்ரவேல் தேவன் ராஜாவை தேவனை நிந்திக்கிற இவர்கள் முன்பதாக அவன் தைரியமா நிற்கிறான். அது மாத்திரம் இல்ல, அவன் கோலியாத்தை வீழ்த்தும் போது அந்த ராஜா சவுல் ராஜா தன் மகனை கொடுக்கிறான் என்று சொல்லும் போது அவன் சொல்றான், அந்த ராஜா தன்னுடைய மகனை கொடுப்பது எம்மாத்திரம் என்று சொல்லி தன்னை தாழ்த்திக்கிறான். முதலாவது அவன் தாழ்த்துறான். அது மாத்திரமல்ல, அவன் சூழ்நிலைகள்ல நன்றாக கவனித்து பார்க்கும்போது அவன் ராஜாவாக உயர்கிறான். ராஜாவாக உயர்ந்த சூழ்நிலையிலே அவனுக்கு ஒரு சோதனை வருகிறது. அங்கே நாத்தான் தீர்க்கதரிசி வந்து சொல்கிறான், நீ செய்தது பாவம் என்று சுட்டி காட்டின போது அந்த தாவீது அதிகாரத்தை உபயோகிக்கவில்லை. தான் பாவத்தை அவன் மறைக்கல. முதலாவது அவன் மறைத்தாலும் தீர்க்கதரிசி முன்பதாக அவன் தன்னை தாழ்த்துகிறான். நான் செய்தது பாவம் தான், நான் பாவத்தை அறிக்கையிடுகிறான். அதெல்லாம் நமக்கு தெரியும். சங்கீதம் 51 நீங்க வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அங்கே அவன் முற்றிலுமாக ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும் என்று சொல்கிறான். இப்படி அவன் பாவத்தை உணர்த்தின நாத்தான் தீர்க்கதரிசி மேல அவன் கோபப்படாம அவன் ராஜா என்ற அதிகாரத்தை செலுத்தாதபடி அவன் தன்னை தாழ்த்தினான். சங்கீதம் 138:6 கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உயர்ந்தவராய் இருக்கிறார். உயர்ந்தவராய் இருந்து தாழ்மையுள்ளவர்களை அவர் நோக்கி பார்க்கிறாராம். ஆபிரகாம் லிங்கன் அவர் ஒரு ஜனாதிபதியாக இருந்த காலத்துல நடந்த ஒரு உண்மை சம்பவம். அங்கே அவனுடைய நண்பர் அவருடைய பார்த்து அவனுடைய ஜனாதிபதி அவர்களே என்று சொல்லி அவரை கூப்பிடுகிறார். அப்போது அவர் சொல்றாரு, இதுவரைக்கும் என்னை என்னவென்று நீ கூப்பிட்டீர் என்று சொல்லி கேட்கிறார். நண்பர்கள் சொன்னாங்க, நான் லிங்கன் என்று சொல்லி கூப்பிடுவேன் என்று சொல்லும்போது அவர் நண்பரே, எப்பொழுதும் நீங்க என்னை எப்படி அழைப்பீரோ அதே போல இப்பொழுதும் நீங்கள் அழைத்தால் நலமாக இருக்கும் என்று சொல்லி அவர் தாழ்மையோடு பதிலளித்தார். பிரியமானவர்களே, ஒரு ஜனாதிபதி ஒரு பெரிய பதவியில இருக்கும்போது அவர்கள் நண்பர்கள் ஒரு நல்ல மரியாதை தர வேண்டும் என்று எண்ணாதபடி அவர் தன்னை தாழ்த்தி, எப்போது நான் எப்படி இருக்கேனோ அப்படிதான் இப்போது நான் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் தன்னை தாழ்த்துகிற காரியத்தை நாம்
பார்க்கலாம். பிரியமானவர்களே, இங்கே தாவீதும் கூட அப்படிதான். அவன் ராஜாவாக உயர்ந்த போதும் அவன் தன்னை தாழ்த்துகிறான். இன்னும் அவனுடைய சூழ்நிலைகள்ல பார்த்தீங்கன்னா, சவுல் மன்னன் எதிர்க்கிறான். தாவீது கொன்றது 1000, சவுல் கொன்றது 1000, தாவீது கொண்டது 16,000 என்று சொன்ன ஒரு வார்த்தை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியல. சவுல் அவன் கோபப்படைந்து அந்த தாவீதை பகைக்கிறான். பகைக்கும் போது அவனுக்கு நன்றாக தெரியும், அந்த தாவீது அவன் நினைச்சா கோலியாத்தை வீழ்த்தி இருக்கிறான், எவ்வளோ காரியம் செஞ்சிருக்கான். ஆனாலும் அந்த சவுலை குறித்து, சவுலை கர்த்தர் ஒப்பு கொடுக்கும் போது சொல்ல, அபிஷேகம் பண்ணினவரை தொடுவதில்லைன்னு சொல்றோம். அவ்வளோ தன்னை தாழ்த்துவதை நாம் பார்க்க முடியும். இன்னும் தாவீதுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, அவனுடைய சொந்த குமாரன் அப்சலோம் அவனுடைய ராஜா பதவியில அங்க உட்கார்ந்துருக்கான். அரண்மனையில அவனுடைய ஸ்தானத்திலே நான் தான் ராஜா என்று சொல்லி உட்கார்ந்திருக்கும் போது கூட அவன் வெறுங்காலாய் கடந்து செல்கிறான். அங்க தன் மகனுக்கு நேருக்கு நேராக நின்று அவன் எந்த ஒரு பதிலும் சொல்லாதபடி அவன் பொறுமையோடு செல்வதை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு கூட கர்த்தர் நம்மை தாழ்த்தும் போது அவர் நம்மை உயர்த்துகிறார். சங்கீதம் 113:7-8 அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடு உட்கார பண்ணுகிறார் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நமக்குள்ள எவ்வளவு வேணும் தாழ்மையா இருக்குமா பாருங்க. ட்ரெஸ்ஸில் தாழ்மை காட்டுவோம். சிலர் பார்த்தீங்கன்னா, அவங்க பகட்டான ஆடை அணியாதபடிக்கு அவர்கள் ஆடையிலே ரொம்ப தாழ்த்துறாங்க. வெளி தோற்றத்திலே அநேகர் தாழ்த்துகின்றன. ஆனால் கர்த்தர் பார்க்கிறது உள்ளத்துக்குள்ளாக எவ்வளவு தாழ்மையாக இருக்கிறோம். இன்றைக்கு அநேக சூழ்நிலை பிள்ளைகள்லாம் பாருங்க, எக்ஸாம் எழுதியாச்சு, படிச்சாச்சு, பாருங்க நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணணும், என்ன படிக்கணும்னு சொன்னா எல்லாரும் டாக்டர், இன்ஜினியர், எல்லாம் கலெக்டர் போகணும், அந்த மாதிரி என் பிள்ளை அப்படி இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் பாருங்க, நம்ம என்ன எதிர்காலத்துல எப்படி இருக்கணும், என்ன செய்ய போகிறோங்கிறது உண்மையில சொன்ன நம்மளுடைய உலக பிரகாரமான படிப்பு தீர்மானித்து விடாது. பாருங்க, ஆடு மேய்த்த ஒரு சிறுவன் அவன் ராஜாவாக உயர்கிறான் என்றால் கர்த்தர் கரத்தில் இருக்கு. நம்ம அவர் சமூகத்திலே தாழ்த்தும். ஏனென்றால் அந்த ஆடு மேய்க்கிற சூழ்நிலையிலே கர்த்தரை உயர்த்துகிறான். ஆடு மேய்க்கிற வேதாகமத்துல நீங்க பாத்தீங்கன்னா, சங்கீதம் 23 அவன் குறிப்பிட்ட கர்த்தரின் மேய்ப்பரன் சொல்றான். அவன் ஒரு மேய்ப்பனாக இருந்துகிட்டு ஆடை மேய்க்கவில்லை, அவன் கர்த்தரை மேய்ப்பனாக வைத்து அவனும் ஒரு ஆடாக ஆண்டவர் சமூகத்திலே நிற்கிறார். அவர் பாத்தீங்கன்னா புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார். பாருங்க, ஒவ்வொரு நாளும் ஆடுக்கு தேவையான ஆகாரம் எல்லாம் கர்த்தர் கொடுப்பாருன்ற ஒரு நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. பிரியமானவர்கள், இன்றைக்கு கூட அநேக சூழ்நிலையில் நம்ம மேன்மையை தேடி ஓடிட்டு இருக்கோம். இது படிக்கணும், அது படிக்கணும், இதை படிச்சா இந்த மேன்மை கிடைக்கும் அப்படின்ட்டு ஓடிட்டு இருக்கோம். ஒண்ணு காரியம், இந்த தாவீது அவன் அரசனாக உயர்வதற்கு காரணம் கர்த்தரை உயர்த்தினார். இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் உண்மை உயர்த்துறேன். ஆண்டவர், நான் என்னை தாழ்த்தும் போது, நம்முடைய ஆண்டவர் சமூகத்துல நீங்க தாழ்த்தும் போது கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே அவர் உயர்வை கட்டளையிடுவார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். பிதாவே, எங்களோடு பேசியிருக்கீங்க. இன்றைக்கு கூட தாவீதுடைய வாழ்க்கையிலே அவன் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து அவர் குப்பையிலிருந்து உயர்த்திய ராஜாக்கள் மத்தியில உயர்த்தும்படியாக செய்த தேவன் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க யாராக இருந்தாலும் சரி, ஒருவேளை அவங்க எவ்வளோ படித்தாலும் சரி, இவ்வளோ காரியம் நடந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு மேன்மையும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். சப்பா, நீங்க பேசுங்க சப்பா, ஒவ்வொருவரோடு நீங்க பேசுகிற தேவனாயிருக்கிறீரப்பா. அப்படியே வல்லமை இறங்கட்டும். நாங்களே எங்களை தர மட்டும் தாழ்த்திக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்குறோம். நீங்க எந்த சூழ்நிலை எங்களை எந்த பதவியில எங்க உயர்வு கிடைக்கணுமோ அந்த இடத்துல உயர்வை கட்டளையிடுங்க. ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது இருந்தாலும் வேலை இல்லாதவர்களுக்கு நீங்க வேலையை கொடுங்க. அப்படிப்பட்ட மேன்மையை நீங்க எல்லாத்துக்கும் கொடுப்பீங்க. நாங்க விசுவாசிக்க முடிய சமூகத்துல எங்களை தாழ்த்தி விரும்பியாக்கிறோம். துதிக்கான மகிமையை கேரடிக்கிறோம். இப்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென். மகிமை